இனியவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் தென் கலந்தை என்று அழைக்கப்படுகிற களத்தூர் என்கிற கிராமம். இது ஒரு காலத்திலே வடார்காடு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து பின்னாளிலே வேலூர் மாவட்டமாக இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கலந்தை கிராமத்திலே ஒரு அருக திருமேனி ஆதிநாத பகவானாக அந்த ஊரிலே கமல விநாயகர் ஆலயம் என்கிற பெயரோடு கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே 5ஆம் நாளிலே அந்த ஊரிலே ஒரு வாகன ஓட்டுநராக இருந்து கொண்டிருந்த ஒரு சமணத்தை சாராத ஒரு மனிதர் தன்னுடைய ஊரிலே கிடைக்கப்பெற்ற அருக திருமேனியை பாதுகாக்க வேண்டும் என்கிற முயற்சியை முன்னிறுத்தி அவர் பன்னாட்டு பிரயாணிகளுக்கான ஒரு ஓட்டுநராக இருந்த பட்சத்தில் இலங்கை, ஜெர்மனி, சிங்கப்பூர் உள்ளிட்ட அயல்நாட்டு பயணிகள் அளித்த பங்களிப்பு தொகையோடு தனக்கு தெரிந்த சக ஓட்டுநர் தோழர்களிடத்திலும் உள்ளூர் மக்களிடத்திலும் ஒரு தொகையை பெற்று அதை கொண்டு சமணத்தினுடைய தொன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த அருக திருமேனியை ஆதிநாத பகவான் கமல விநாயகர் ஆலயம் என்கிற பெயராலே சற்றொப்ப ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கியவர். அந்த பெருமைக்குரியவரை நாம் இந்த நன்னாளிலே நன்றியோடு நினைவு கூற வேண்டும். சமணர்களே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இது எந்த சமயத்தை சேர்ந்தது என்பதை அறியாமலேயே அற்புதமாக அதற்கு ஒரு புகலிடத்தை உருவாக்கி தொடர்ந்து அந்த கிராமத்தினுடைய ஊர் மக்களுக்கு, குடும்பங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான இந்த ஆலயம் அருக திருமேனி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிற ஒரு ஆதிநாத திருமேனி இங்கே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு 3.5 அடி உயரத்திலே அது அருக திருமேனிகளுக்கே உரிய அத்துணை விதமான தடயங்களோடு இடதுகை பக்கத்திலும் வலதுகை பக்கத்திலும் இயக்கியோடு அந்த அருக திருமேனியினுடைய தலைக்கு மேலே அரை வட்ட வடிவிலே இருந்து கொண்டிருக்கிற அறிவு ஜுவாலை என்று அழைக்கப்படுகிற அந்த பிரபாவலியோடு தலைக்கு மேலே அந்த பிரபாவலிக்கும் மேலாக சமூக மரங்களுக்கு மத்தியிலே தலைக்கு மேலே 3 குடைகளுடன் கூடிய அந்த முக்குடையோடு அருக திருமேனி ஒரு ஆசனத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். சற்றொப்ப 3.5 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிற இந்த திருமேனி ஒரு 900 முதல் 1000 ஆண்டுகள் பழமையான அருக திருமேனியாக இருந்து கொண்டிருக்கிறது. அருகாமையிலே இருக்கக்கூடிய ஊராக பாலுச்செட்டி சத்திரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஊர்கள் இருக்கின்றன. காஞ்சிபுரம் நகரத்திலிருந்து சற்றொப்ப ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலுமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த களத்தூரிலே இருக்கக்கூடிய ஆதிநாத பகவானுடைய அருகர் ஆலயம் சற்றொப்ப தொன்மையான சமணத்தினுடைய தடயமாக மிகவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் தாலுகாவினை சேர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சிற்றாலயம் இங்கு மட்டுமல்ல தோழர்களே, சற்றொப்ப 3 அருகர் ஆலயங்கள் காவேரிப்பாக்கம் வட்டத்தில் சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தென் கலந்தை என்று அழைக்கப்படுகிற களத்தூர் கிராமம் ஈராவச்சேரி என்கிற காவேரிப்பாக்கத்திலிருந்து அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த கிராமம், மாகாணிப்பட்டு உள்ளிட்ட 3 கிராமங்களிலே சமணத்தினுடைய தொன்மையான அருக திருமேனிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லா உயிர்களும் சமம், உயிர்களுக்குள் எந்த பேதமும் இல்லை என்கிற அடிப்படை கருத்தை முன்னிறுத்தி இந்த பகுதியிலே சமணர்கள் நீண்ட நெடிய காலமாக வாழ்ந்ததனுடைய தடயமாக இங்கே இருக்கின்ற அருகர் ஆலயங்கள் நம்முடைய அறிவுக்கு
உட்பட்டவையாக அவற்றை நாம் தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கே சென்று தரிசிப்பதன் வழியாக அவை பராமரிக்கப்படுவதும் பாதுகாக்கப்படுவதுமான நிலை இன்னும் மேம்படும். மிகவும் குறிப்பாக இந்த பாலுச்செட்டி சத்திரம் என்கிற கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜைனர்கள், வட இந்திய ஜைனர்கள் அவ்வப்போது இந்த ஊருக்கு வருகை தந்து இந்த ஆதிநாத பகவானுடைய ஆலயத்திலே அவர்கள் சில சடங்குகளை செய்கிறார்கள் என்பதனாலே அந்த ஊர் மக்களாலும் கூட அது ஒரு வட இந்திய ஜைனர்களுக்கு உரிய ஆலயம் என்பதாகத்தான் அது புரிதலுக்கு ஆளாகி இருக்கிறது. இனியவர்களே, சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலே நீங்கள் பயணிக்கிற வாய்ப்பினை கிடைக்கிற பொழுது ஒருமுறை அந்த தென் கலந்தை என்கிற களத்தூர் கிராமத்தினுடைய அந்த காவேரி பாக்கத்தை அடுத்து பாலுச்செட்டி சத்திரத்திற்கு இடைப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த கிராமத்திற்கு ஒருமுறை உள்ளே சென்று ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய தொன்மை தடயத்தை தரிசிக்கிற பொழுது தமிழ் சமணர்கள் இதற்கு உரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த உள்ளூர் மக்களாலே புரிந்து கொள்ளப்படும். அந்த இடத்தை போதுமான அளவுக்கு பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அதை நிர்மாணித்து தொடர்ந்து அந்த பராமரிப்பு பணியை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நாம் நன்றி கடன் செலுத்துவதன் வழியாக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட தொன்மை அறிஞர் ஆலயங்கள் பாதுகாப்பிற்கு உட்படுத்தப்படும் என்பதை நாம் நினைவில் நிறுத்துவோமாக.